சார் இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து காத்திருக்கு சார் இந்த குரு பயிற்சியில? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பெஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்டம் குடுக்குறாருன்னா, சொந்த வீடு யோகத்தை குடுப்பார். ஓகே. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு யோகத்தை குடுப்பார். ம். அதேபோல எங்கேயா முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க, அந்த முதலீடு லாக் ஆயிடுச்சு அப்டின்னா, அது மீண்டும் இவங்களுக்கே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை குடுப்பார். தன்னை தொலைத்தவர்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையை குடுப்பார், நிதானத்தை குடுப்பார், வெற்றியை குடுப்பார். எல்லா விதமான விஷயங்களிலும் பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட்டு குடுப்பார்ங்கிறத தெளிவா சார் இப்ப இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு சொல்லலாம்? நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அப்ப ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் அதாவது காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களையும், அதேபோல பத்ரகாளியம்மன நம்ம ஒரு பக்கம் பத்ரகாளியம்மன் சொல்லுவோம். சில ஊர்களில் காளியம்மன் சொல்லுவாங்க. ஸோ காளியம்மன் அல்லது பத்ரகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனை வந்து மனசார வழிபாடு செஞ்சா, மாற்றமும், ஏற்றமும், குழப்பம் இல்லாத நிலைமையும், குதூகலமான வாழ்க்கையும், ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் கும்பராசிக்கு குரு பகவான் மூலமாகவும், பத்ரகாளியம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் அமர்க்களமாக நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டாகப்போகுது. ஓகே சார். இவங்களுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் தரலாம்? 100க்கு. அதாவது கும்பராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை ஒரு 2 12ஆம் இடத்துல விழுது, 10ஆம் இடத்துல விழுது. ஃபுல்லாமே பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான். அப்போ பொருளாதாரத்தை இழந்து போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு குறைஞ்சது 87% வெற்றி மேல வெற்றி தான் கும்பராசிக்குன்னு சொல்லலாம்.